டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய் இவனை ஃப்ரீயா சுதந்திரமா விடக்கூடாது, பழையபடி கட்டி போடுங்கன்னு காளி சார் சொன்னார். அட போன கட்டி போடுங்கிறாங்க, அவுத்து விடுங்கிறாங்க, ஒரே பேஜாரா இருக்குண்ணா. டேய் கூலி கொடுக்குற முதலாளி என்ன சொல்றாரோ அதை பண்ணிட்டு போலாம்டா. அப்போ இப்போ நமக்கு காளி சார் தான் முதலாளியா? டேய் உனக்கு எனக்கு யார் சம்பளம் தரா? அவரு தானே முதலாளி. கதை பேசாம வேலையை பாடுறா. டேய் கோயிலுக்கு போகிறதுனால கூட்டி போனீங்க, திரும்ப ஏன்டா இங்கேயே கொண்டு வந்து கட்டி போட்டீங்க? சார் நாங்க என்ன சார் பண்ண முடியும்? உங்களை கட்டி போட சொல்லி எங்களுக்கு உத்தரவு. நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன கோயிலுக்கு அனுப்ப சொல்லி தானே மாயா சொல்லிட்டு போனா? மறுபடியும் ஏன்டா கூட்டிகிட்டு வந்து கட்டி வச்சிருக்கீங்க? ராஜாராமே, உனக்கும் மாயா மேடத்துக்கும் டீல் என்ன? கோயில்ல அவங்க அப்பா ஊர் மக்கள் முன்னால மாயா என் பொண்ணு தானே பகிரங்கமா ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்ட உடனே நீ கோயில்ல இருக்கிற உன் ஃபேமிலியோட போய் சேர்ந்துடணும். நீங்க எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் என் ஊருக்கு போய் பொட்டி கடை வச்சு பொழைச்சிக்கணும். இதானே டீலு? ஆனா கோயில்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லையே. ஏன் என்னாச்சு? ஏன்னா மாயா மேடம் கோயிலுக்கு வரவே இல்லை. ஏன் ஏன் வரல? யோ சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்காதையா. மாயா மேடம் ஏன் வரலன்னு எனக்கு எப்படி தெரியும்? பாரு, இந்த நிமிஷம் வரைக்கும் மாயா மேடத்தை காணோம். அவங்க திரும்ப வந்து உன்னை விடலான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ வீட்டுக்கு போக முடியும் ராசா. சாரி ராஜாராம், எதுக்காக என்ன கட்டி போட்டிருக்கீங்க? மாயா என்ன மரியாதையா கௌரவமா தானே ட்ரீட் பண்ணா, ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் ஓகே. ஆனா பழைய சீனை இப்ப கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட நீ பிச்சுக்கிட்டு ஓடி போயிடுவேன். அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. அதனால இவங்க சாப்பாடு கொடுப்பாங்க, நேரத்துக்கு நல்லா சாப்பிட்டுட்டு இங்கேயே கடை. டேய் நேரத்துக்கு சாப்பாடுலாம் கொடுத்துடுறா. வட்டா ராஜாராம்? டேய் காளி,